புதுசா வந்திருக்கு புதினா சட்டினி, புதுசா வந்திருக்கு புதினா சட்டினி. மாவை ஊத்தினா அதுக்கு பேரு வந்து தோசை. அருள் பெற்று ஆரோக்கிய உடலோடி இல்லங்க ஆரோக்கியம் போய் ரொம்ப நாள் ஆகுதுங்க. அதனாலதான் சேட்பேட்ல இறக்கி விட்டு வந்துட்டாங்க. அதிகமான பணி இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. உண்மைங்க. நிலைமைக்கு ஏற்றவாறுதான் உடல் அமைப்பு. ஆமா ஐயா. அதனால வருத்தப்படாது. நல்லா ஆரோக்கிய உடலோடி பல்லாண்டு காலம் பல கோடி காலங்கள் வாழ்க வாழ்க என மனதார நன்றி. அப்பா இந்த சத்தியமொழி நாட்டை நீதி தவறாமல் சத்திய சீலன் என்ற பெருமற்று வந்தவர்கள். சத்தியம் தான் என் உயிர் மூச்சு, மக்கள் தான் என் உயிர். அந்த அளவுக்கு வந்தவர்களை இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக சத்தியாவதி என்ற மங்கிய இருவரும் இல்லறத்தில் ஈடுபட்டு அழகான 3 செல்வங்களை பெற்றெடுத்து 3 குழந்தைகள், 2 ஆண் குழந்தை, 2 ஆண் செல்வம், ஒரு பெண் குழந்தை. மூத்தவனுக்கு முரளி, இளவரசர் முரளி, இளையவனுக்கு முத்து, என் அன்பு மகளுக்கு முத்தழகி, முத்தாக பெயர் சூட்டி கன்னிப்பருவ நீங்கி என் மகள் மங்கை பருவம் அடைந்திருக்கிறார். கண்ணென்ற கல்வியை தந்திருக்கிறேன். கல்வியை கொடுத்து கல்வி இல்லைன்னா கண்ணிருந்து குருடனுக்கு சமங்க. அதனால அந்த கல்வி அறிவு கொடுத்திருக்கேன். கொடுத்து வீரம் என்ற விவேகம் கொடுத்திருக்கிறேன். விவேகத்தை வளர்த்து கோழையா இருக்கக்கூடாது. உண்மையா செல்வத்தை நான் இருந்தாலும் வீரத்தோடு இருக்கணும். அவர்களுடைய எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பது தாய் தந்தையோட கடமை. சந்திக்க வேண்டும். அம்மாவை பார்க்கணும். காட்டில் ஆடு மாலை என்னை பெண்ணை என்றதே. உன்னிடத்தில் என்னை கொடுத்தி உள்ளம் என்று மல்லி அணைத்து வெள்ளவோ செல்லும் வேகம் எந்த உள்ளம் என்றதே. என்னை கொடுத்தி உள்ளம் என்று மல்லி அணைத்து
என்னை கொடுத்தேன் உள்ளம் என்ற மல்லி அணைத்தேன் வணக்கம். பெண்ணின் பெருதற்கை யாவுல கற்பெண்ணும் திம்மை உண்டாக பிறந்த வள்ளுவர் வாக்குப்படி நானும் இந்த சக்தியின் ஆட்சி ஆண்டு வரும் சக்தி தீர மன்னருக்கு மனைவியாகி சத்யாவதியின் பேர் பெற்று குறை என்பதை காணாமல் நலமோடு தீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு இந்த உலகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் முதல் அடக்கம், இரண்டாவது பணிவு, மூன்றாவதாக பண்பு. இந்த மூன்று பெற்று கல்லார் ஆளு கணவன் புல்லார் ஆளு புருஷன் என சொல்லக்கூடிய கட்டி தாலி கட்டை கணவனை ஒரு மனதாக நினைத்து வாழ்ந்து வருவதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. அப்பேற்பட்ட பெண்ணினை ஆடுவர்களாக வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். எங்கே சென்று விட்டால் என்னை கணவன் தெரியுமா? கடலை விட்டு அழைப்பிருந்தாலும் காண வேண்டும் என்று மறுப்பு என்பது காதலா
ஆம்பளை குழுவாயா வெக்க வரும்? ஏன் பொம்பளைங்களுக்கு தான் வெக்க வருமா? ஆம்பளைங்களுக்கு வெக்கமே வராதா? இந்த வயசுல வெக்க ஏய், வருதா? என்னையா வயசாகி போச்சு? இந்த வயசு என்ன வயசாகி போச்சு? இந்த வயசுல வெக்க வருதான்னு கேக்குறேன். எவ்வளவு வயசானாலும் சரி 50லும் ஆசை வரும். அடாடா. 50லும் ஆசை வரும். வரும். 70லும் எய்ட்ஸ். சுகரை வர வச்சு சாவடிக்கிறது நீ தான் போறாம எனக்கு இந்த இரும்பு துண்டு அந்த காந்தத்தை கம்பு அம்மா இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேட்குது பண்பை கண்டு